Hi friends, welcome to Yummy Tummy Aarthi recipes. இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போற ரெசிபி சம்மர் ஸ்பெஷல் ராகி ஃப்ரூட் டார்ட். சோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்தியானதும் கூட, செம்ம டேஸ்டா இருக்கும். சோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துக்கலாம். இன்னைக்கு இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட் வந்து ஸ்லர்ப் ஃபார்மோட ப்ராடக்ட்ஸ் தான். இந்த பிராண்டை வந்து ரெண்டு மதர்ஸ் தான் இன்வென்ட் பண்ணிருக்காங்க. அவங்களோட குழந்தைங்களுக்கும் சரி, இங்க உள்ள குழந்தைங்களுக்கு உடம்புல வந்து ஜங்க் ஃபுட் இல்லாம எப்படி வந்து ஹெல்தியான ஃபுட்டை வந்து இன்க்ளூட் பண்றது அப்படிங்கறத யோசிச்சு அவங்க இறக்குன ப்ராடக்ட்ஸ் தான் வந்து ஸ்லர்ப் ஃபார்மோட ப்ராடக்ட்ஸ். நம்மளோட ராகி ஃப்ரூட் டார்ட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னைக்கு ஸ்லர்ப் ஃபார்மோட சியா சீட்ஸ், ஸ்லர்ப் ஃபார்மோட நேச்சுரல் கோகனட் சுகர், அதுக்கப்புறம் ஸ்லர்ப் ஃபார்மோட ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளார். இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ரிஃபைன்ட் ஃப்ளார், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ வாங்க இன்னைக்கு இதை எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். நம்ம கிரஸ்ட் வந்து ரெடி பண்ண போறோம். இந்த ராகி ஃப்ரூட் டார்ட்டுக்கு உண்டான ராகி கிரஸ்ட் பண்றதுக்கு ஸ்லர்ப் ஃபார்மோட ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளார் ஒரு கப் வச்சிருக்கேன். அதை வந்து ஒரு மிக்சிங் பவுல்ல ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாட்டு ஒரு 1/4 கப் கோதுமை மாவு ஆட் பண்றேன். ஏன்னா இந்த கிரஸ்ட்டை வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு ரோல் பண்ண போறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டர்டினஸ் கொடுக்கறதுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கப் ஸ்லர்ப் ஃபார்மோட கோகனட் சுகர் ஆட் பண்றேன். ஒரு பிஞ்ச் உப்பு. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுல ஒரு 50 கிராம் அளவுக்கு பட்டர் வச்சிருக்கேன். அந்த பட்டர் வந்து கொஞ்சம் கோல்டு பட்டர். அதை வந்து நீங்க இந்த மாவுல ஆட் பண்ணி நம்ம வந்து இதை ரப் பண்ண போறோம். இந்த மாதிரி ஒரு ஷார்ட் கிரஸ்ட் மாதிரி ரெடி பண்ண போறோம். ஸோ அதுக்கு இந்த பட்டரை வந்து இந்த மாவுல இந்த மாதிரி ரப் பண்ணுங்க. நம்மளோட ராகி ஃப்ளாரும் பட்டரும் கலந்து இந்த டெக்ஸ்டருக்கு வரணும் உங்களுக்கு. ஸோ இந்த டெக்ஸ்டர் வந்தோடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றி நம்ம இதை வந்து ஒரு சப்பாத்தி டோ மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கலாம். இப்போ நம்மளோட ராகி டார்ட்டுக்கு உண்டான பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ரோல் பண்ணி டார்ட் பேன்ல லைன் பண்ண போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ராகி ஃப்ரூட் டார்ட்டுக்கு உண்டான ராகி டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ராகி டோ வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்லர்ப் ஃபார்மோட ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளார் வச்சு பண்ணியிருக்கேன். அது வந்து கம்ப்ளீட்லி 100% ராகி வச்சு பண்ணது. அதை தள்ளி கோதுமை ரைஸை விட 10% அதிக கால்சியம் இருக்கு. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணது வந்து கோகனட் சுகர், நம்ம ரிஃபைன்ட் சுகர் யூஸ் பண்ணல. இது 100% எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவரோ இல்லைன்னா ரிஃபைன்ட் சுகரோ மிக்ஸ்ட் இல்லை, 100% நேச்சுரல் இன்கிரீடியன்ட். இப்போ இந்த டோவை வந்து நான் வந்து இந்த டார்ட் மோல்டு தான், ரிமூவபிள் பேஸ் உள்ள மோல்டு, இதுல தான் லைன் பண்ண போறேன். அதுக்கு நம்ம ரோல் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம 2 பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சிருக்கோம், கீழே ஒன்று மேலே ஒன்று. இதில் வச்சு நீங்கள் ரோல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக ரோல் ஆகும். ஓகே, ஸோ இதை வந்து நான் ஓரளவுக்கு பெருசாக ரோல் பண்ணிட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் நல்லா ரோல் பண்ணிட்டேன். இதை பீல் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு நீங்கள் ரோல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த பேஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை விட பெருசாக ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து இதில் லைன் பண்ண போகிறோம். அதுக்கு கேர்ஃபுல்லாக இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை லிஃப்ட் பண்ணுங்க. லிஃப்ட் பண்ணிவிட்டு நம்மளோட இந்த பேஸில் போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணி நம்ம லைன் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளவு நீட்டாட்டு நம்ம டார்ட் பேஸை வந்து நம்மளோட ராகி இதை வச்சு லைன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம பேக் பண்ணும்போது இந்த பேஸ் வந்து பஃப் ஆகக்கூடாது, அதுக்கு வேண்டி. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸ் அவனில் ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ ஃப்ரிட்ஜில் நம்ம எதுக்கு வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதில் போட்டிருக்க பட்டர் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகுறதுக்கு வேண்டி வைக்கிறோம். ஸோ ஃப்ரிட்ஜில் 15 நிமிஷம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன் உங்களுக்கு. நம்மளோட ராகி பேஸ் வந்து பேக் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் அதுக்கு உண்டான ஃபில்லிங் அதெல்லாமே பண்ணிடலாம். ஸோ நம்ம ராகி டார்ட்டுக்கு அந்த பேஸ் வந்து பேக் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு மேங்கோ ஜாம் மாதிரி அந்த பேஸுக்கு மேலே ஒரு லேயர் அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து நோ குக் மேங்கோ ஜாம், ரொம்ப ஹெல்த்தியாக பண்ண போகிறோம். சியா சீட்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹை இன் ஒமேகா. ஸோ நான் யூஸ் பண்ணுறது இந்த ஸ்லர்ப் ஃபார்மோட சியா சீட்ஸ் தான். ஸோ இந்த சியா சீட்ஸ் வந்து கம்ப்ளீட்லி 100% ஆர்கானிக், எந்த விதமான ஜங்குமே கிடையாது. இதில் நான் என்ன வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான மேங்கோ வந்து அரைச்சி வச்சிருக்கேன். இந்த மாம்பழம் செம்ம ஸ்வீட்டாக இருக்குது, அதனால நான் எந்த விதமான சுகருமே ஆட் பண்ணல. இதில் நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன்
சியா சீட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த சியா சீட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா இந்த மேங்கோவில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எல்லாம் அப்சர்வ் பண்ணி அது வந்து இந்த மேங்கோவை இந்த கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி லிக்விடாக இருக்கிறத வந்து நல்லா திக்காக ஒரு ஜாம் மாதிரி ஆக்கிடும். ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தி ஜாம் மாதிரி. நீங்கள் வந்து எந்த விதமான சுகர் எதுவுமே ஆட் பண்ண தேவை. இந்த ஜாமை நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா நல்ல திக்காயிடும். இதை நீங்கள் பிரெட்லலாம் தடவி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் சியா சீட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இது எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ராகி ஃப்ரூட் டார்ட்டோட ஃபில்லிங் வந்து ரெடி பண்ண போகிறோம். இது வந்து கம்ப்ளீட்லி நோ பேக் ஃபில்லிங். க்ரீம் சீஸ் பேஸ் பண்ணி பண்ணது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நான் இங்கே இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ரீம் சீஸ். இது உங்களுக்கு மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கும், சின்ன கண்டெய்னரில் கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணுறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி ஃப்ரிட்ஜில் இருந்து க்ரீம் சீஸை வெளியே எடுத்து வச்சுருங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு கண்டெய்னர் க்ரீம் சீஸை ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ஸ்வீட்னஸ்க்கு நான் ஹனி யூஸ் பண்ணுறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா வெனிலா பேஸ்ட். இதை வந்து க்ரீமி ஆகிற வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு க்ரீமி ஆனதுக்கு அப்புறமாட்டு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 1/4 கப் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கறதுக்கு வேண்டி. இதை இப்போ நம்மளோட இந்த க்ரீம் சீஸ் வந்து செட் ஆகுறதுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு அகர் அகர் பவுடர். இது உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த க்ரீம் சீஸ், இதில் வந்து நம்மளோட அகர் அகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து நோ பேக்னால நான் இந்த அகர் அகர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல செட் ஆகிடும். ஸ்லைஸ் பண்ணும்போது நல்ல பீசஸாக வரும். நம்மளோட ராகி டார்ட் வந்து நல்ல பேக் ஆகிடுச்சு. இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. இப்போ இதோட ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மேங்கோ சியா ஜாம் அப்ளை பண்ணிடலாம். க்ரீம் சீஸ் லேயரை வந்து மேலே ஊற்றிடலாம். நம்ம இதில் அகர் அகர் போட்டிருக்கிறதுனால இது உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போ இது வந்து செட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த டார்ட்டை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரூட் டார்ட் செட் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனல் வந்து டெக்கரேஷன் மட்டும்தான். ஸோ இந்த டார்ட்டை வந்து இதுலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஜார் மாதிரி வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் வச்சுட்டு இப்படி புஷ் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் ஒரு அழகான ஒரு பிரிட்டி கேக் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இந்த கேக் ஸ்டாண்டில் நம்மளோட டார்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதில் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். ஓகே, நம்மளோட ஃப்ரூட் டார்ட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி, கிவி, கொஞ்சம் கிரேப்ஸ் வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம சம்மருக்கு ஏற்ற ஒரு ஹெல்தியான ஃப்ரூட் டார்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃப்ரூட் டார்ட்டை வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்லர்ப் ஃபார்மோட ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து நம்ம நேச்சுரலாக பண்ணியிருக்கோம், ராகி வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஸ்லர்ப் ஃபார்ம் பற்றி, ப்ராடக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸும் லிங்க்ஸும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.